இங்கே பார்த்தீங்களா பாவக்காய் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளா வேணும்னு நட்டா கூட இந்த மாதிரிலாம் வைக்காதுங்க. தானாக முளைஞ்சி வந்தால் தான் இந்த மாதிரி நிறைய காய் வைக்கும். இதுதான் நாட்டு பாகற்காய். இது கொஞ்சம் கசப்பு அதிகமாக தான் இருக்கும், இருந்தாலும் உடம்புக்கு நல்லது. சரி வாங்க, இப்போ ஒரு சின்ன வேலை இருக்குது. அதுக்கு முன்னாடி எனர்ஜி ட்ரிங்க் ஒன்று குடிச்சிட்டு போயிடலாம். தென்னை மரத்தில் ஏறி தேங்காயை பறிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உண்மையிலேயே இந்த வேலை செய்கிறவங்களெல்லாம் பாராட்டணும்ப்பா. என்னடா இது, வயிறு எப்படி இருக்குது. இங்கே வந்து பாருங்களேன், இது வந்து எல்லா இடமும் நல்லா இருக்குது, ஆனால் இங்கே மட்டும் ஒரு வட்டம் பயிர் காஞ்சி போயிருக்கு. அது என்ன ரீசன்னு தெரியலையே. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க, நம்ம குடிச்சிட்டு போயிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். இளநீரை வெட்டினாக்கா ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கணுங்க. அப்போ தான் வழுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும். ஆஹா, கொஞ்சம் அரைக்காயாக இருக்குது. பரவாயில்ல, குடிப்போம். குடிச்சிட்டு அப்புறமா வந்து தேங்காயை சாப்பிட்டுக்கலாம். சின்ன வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தேக்கு மரம் வந்து நேற்று கழிச்சு போட்டிருந்தேன் மேலே ஏறி. ஸோ அதெல்லாம் கீழே இருக்குது, க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். இது வந்து ரொம்பவே ஈஸியான வேலை தான். ஏன்னா முள்ளெலாம் இருக்கிறதில்ல, ஈஸியாக தழைய மட்டும்தான் இருக்கும், கழிச்சு போட்டுடலாம். இனிமேல் இந்த சேனலில் ஃபார்மிங் சம்மந்தமான வீடியோஸ்லாம் நிறையா வரும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா என்னுடைய லைஃப் ரொட்டைனில் அதுதான் அதிகமாக வரணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் இப்போதைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வேலை நான் செய்யலை, ஃபார்மிங் பண்ணலை. ஆனால் ஃப்யூச்சரில் அதான் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த சேனலில் வந்து நிறையா ஃபார்மிங் வீடியோஸ்லாம் வரும். அதெல்லாம் வெட்டி போட்டாச்சுங்க, கழிச்சாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த கம்பம் வந்து கிணறுக்கா சாஞ்ச மாதிரி இருக்கா. ஸோ இந்த கம்பத்தை நிமித்தலாம் அப்படின்ட்டு நம்ம ஈபி ஆளுங்களை கூப்பிடலான்னு பார்த்தா அதுக்கு காசு கேட்பாங்க. ஸோ என்ன பண்ணுறது, காசு கொடுத்து தான் ரெடி பண்ணணும். ஆனால் இது ஷேர் பங்கு இருக்குது இந்த கிணறுல, அதனால் நம்ம மட்டும் பண்ணாக்கா நல்லா இருக்காது. அதனாலே அது தள்ளி போயின்னு இருக்குங்க. அது என்றைக்கு சாயுதோ அப்போ தான் வந்து அவங்க நிமித்துவாங்கன்னு நினைக்கிறேன், வேறு கம்பம் நடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு.